மலர்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் பார்க்க பார்க்க டெஃபினட்டாக இங்கே வந்து மனிதர்கள் எல்லாருமே திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஜெயில் எஃப்எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு ஹியூமன் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா இது அந்த ஜெயிலுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளேயே கொண்டு வர. புதுச்சேரி மத்திய சிறையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் என 300க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் உள்ள சிறைவாசிகளின் மன அழுத்தத்தை போக்க அவர்களுக்கு இசை, நடனம், யோகா உள்ளிட்டவைகளையும் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் சிறை வளாகத்தில் சுமார் 20 ஏக்கர் நிலப்பரப்பளவில் சிறைவாசிகள் இயற்கை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மத்திய சிறைக்கு வருகை புரிந்த பிரபல நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் மத்திய சிறைவாசிகளின் உருவாக்கப்பட்ட இயற்கை விவசாயத்தை ஆர்வமுடன் பார்வையிட்டார். சிறைவாசிகளால் நடத்தப்படும் பேக்கரி யூனிட், காலனி மற்றும் மிதியடி தயாரித்தல், ஜெயில் ரேடியோ ஆகியவைகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து சிறைவாசிகளால் வளர்க்கப்படும் ஆடு, மாடு மற்றும் முயல், கோழி வளர்ப்பு மற்றும் டிராகன் பழம், காபி, மிளகு, ஏலக்காய், கிராம்பு மற்றும் அரிய வகை மூலிகை செடிகளையும் நடிகர் பார்த்திபன் ஆர்வமுடன் பார்வையிட்டு ரசித்தார். மேலும் சிறைவாசிகளுடன் இயற்கை விவசாயங்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து சிறைவாசிகள் மத்தியில் அவர் பேசும்போது புதுச்சேரி சிறைச்சாலை கல்வி சாலையாக திகழ்கிறது என பாராட்டினார். தவறு செய்த ஒரு மனிதன் திருந்துவதற்கு ஒரு சரியான வாய்ப்பாக புதுச்சேரி சிறைச்சாலை அமைந்துள்ளதாகவும் இந்த சிறைச்சாலை ஒரு தவ சாலையாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் ஜெயில் எஃப்எம் என்ற பெயரை ஹியூமன் எஃப்எம் என பெயர் மாற்றினால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்த அவர் தன்னால் முடிந்த உதவிகளையும் சிறைவாசிகளுக்கு செய்வதாகவும் உறுதியளித்தார். மேலும் சிறையில் உள்ள நூலகத்திற்கு புத்தகங்கள், விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார். இதற்கு முன்னதாக சிறைத்துறை ஐஜி ரவி தீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோரை சந்தித்து பேசினார். அந்த பலகைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் குற்றவாளிகள், அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் நிரபராதிகள், இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ஏதோ நரகம் மாதிரியும் வெளியில் இருக்கவங்கலாம் சொர்க்கம் மாதிரியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மனசுக்குள்ளே தான் சொர்க்கம் நரகம் எல்லாமே இருக்குது. தவறு செஞ்சு திருந்துறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு தான் இந்த சிறைச்சாலை. எல்லா மனிதர்களுக்குள்ளுமே அந்த மாதிரி ஒரு காலையில் எழுந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறது உண்டு. அப்போ நம்ம நேற்று என்னெல்லாம் தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இன்றைக்கி அதை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் பலவீனமானவும் இருந்திருக்கேன், கெட்டவனாகவும் இருந்திருக்கேன், நல்லவனாகவும் இருந்திருக்கேன். மனித பிறவியே வந்து நல்லவனாக மாறுறதுக்கான ஒரு முயற்சி தான் மனித பிறவி. மனிதனா எல்லாருமே வந்து அப்படியே புனிதனாகிறது கிடையாது. எல்லாருமே தவறு செஞ்சு 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 கொஞ்சம் வெளியில் வர்றது. இந்த புதுச்சேரியோட இந்த சிறைச்சாலையோட அமைப்பை பார்க்கும்போது இங்கே இயற்கை விவசாயம், மலர்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் பார்க்க பார்க்க டெஃபினட்டாக இங்கே வந்து மனிதர்கள் எல்லாருமே திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஜெயில் எஃப்எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு ஹியூமன் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா இது அந்த ஜெயிலுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளேயே கொண்டு வராத அளவுக்கான ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது.